என்ன விஜய் சார் அவர்களே, பதவியேத்த மொத நாளே கை வச்சுட்டீங்க போலயே. கஜானால காசு இல்ல, காசெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாய்ங்க. என்னால வாக்குறுதிலாம் நிறைவேத்த முடியாதுன்னு மொத நாளே கை வச்சுட்டீங்க. நாள பின்ன நீங்க வாக்குறுதி நிறைவேத்தினாலும், கேட்டா ஒரே வாரத்துல என்ட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க போல. இப்படி ஏமாத்தலாமா விஜய்? இதுக்கு தான் மக்கள் உங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? தமிழ்நாட்டின் பட்ஜெட் எவ்வளோ, கடன் எவ்வளோ இருக்கு, எல்லாமே பிப்ரவரி மாதம் வந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுமே மேனிஃபெஸ்டோவில் எத்தனை சலுகைகள் தரேன், இலவசங்கள் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ சொல்லிட்டு இப்படி பேக் அடிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கோழைத்தனம் அண்ட் முட்டாள்தனம். இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தனம். ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் ஃபினான்ஷியல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி 28% தான் இருக்கு. அதாவது 27 விழுக்காடு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. இது பிப்ரவரி மாதம் நடந்த பட்ஜெட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுமே நீ இவ்வளோ சலுகைகள் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம்.